ஃபார்வர்டு கான்ட்ராக்ட். ஃபார்வர்டு கான்ட்ராக்ட்னு நம்ம பார்க்க போகிறோம். இது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்டு கான்ட்ராக்ட் இஸ் an agreement between two parties. அப்போ ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் நடக்கக்கூடிய டூ பார்ட்டிஸ் டு பை ஆர் செல் அன் அசெட்ஸ் அட் a fixed price on a future date. இதுதான் ஃபார்வர்டு கான்ட்ராக்ட். இட் இஸ் யூஸ் டு ரெடியூஸ் ரிஸ்க் பிகாஸ் ஃபியூச்சர் ரேட் இன்க்ரீஸ் ஆகலாம், அதனால இன்னைக்கு நான் போட்டு வச்சுக்கிறது தப்பு ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி விஷயத்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்வர்டு. ரெண்டு பேரும் நடுவில் ஒரு அக்ரிமெண்ட், ஒரு அசெட் ஃபியூச்சரில் வாங்க வைக்க இப்போவே ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து ரிஸ்க் அவாய்ட் பண்ணணுன்ற சொல்கிறாங்க. ஃபார்வர்ட் ரேட், ஃபார்வர்ட் ரேட்டும் ஸ்பாட் ரேட்டும் ஈக்குவல் கிடையாது. ஃபார்வர்ட் ரேட் வந்து ஸ்பாட் ரேட்டை விட அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரீமியம், குறைவாக இருந்துச்சுன்னா டிஸ்கவுண்ட் அப்படின்றது அந்த விஷயம். ப்ரீமியம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ரேட் ஃபியூச்சர் ரேட், ஸ்பாட் ரேட் டுடேஸ் ரேட் அப்படின்றாங்க. when currency is costlier in futures it is at premium. For example, spot ரேட்ல 55 ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு டாலர் ஃபார்வர்ட் ரேட்ல 60 ரூபாய் இருக்குன்னா டாலர் வந்து becomes stronger. ஃபியூச்சர் கரன்சி விலை அதிகமாக இருந்தால் பிரீமியம். அதே வந்து டிஸ்கவுண்ட்னா சீப்பரா போயிடுச்சு, இப்போ டிஸ்கவுண்ட் விலை குறைவாயிடுச்சு. இப்போ 55 ரூபா ஸ்பாட் ரேட் 60 ரூபா அப்படிங்கும்போது அது வந்து ப்ரீமியம் இருக்குது. 55 ரூபா 60 ரூபான்னு ப்ரீமியம், 55 ரூபா 50 ரூபா போச்சுன்னா அது வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ல ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு தான் வந்து இந்த கான்செப்ட். ஒரு ஃபார்வேர்டு கான்ட்ராக்ட்ல ப்ரீமியமா அப்படின்னு நம்ம பார்க்க போறது. சரி, இப்போ ஃபார்வேர்டு கான்ட்ராக்டோட பேட் தலைவிதி என்ன அப்படின்னு பார்க்க போறோம். அதாவது ஃபார்வேர்டு கான்ட்ராக்ட்ன்றது ஃபியூச்சர்ல எடுத்த பிறகு 3 வேஸ்ல முடியும். ஒன்று டெலிவரி அண்டர் த கான்ட்ராக்ட். கான்ட்ராக்ட் படி கரன்சி ஆக்சுவலாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு மாதம் கழிச்சு நான் உங்களுக்கு 30 ரூபா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்ட் பண்ணிட்டேன்னா ஆஃப்டர் 30 days கழிச்சு நீங்கள் 30 ரூபா தரணும். அப்போ அது பேர் என்ன சொல்லுவாங்க, டெலிவரி ஆன் டியூ டேட். எக்ஸாக்ட் மெச்சூரிட்டி டேட்ல டெலிவரி, நோ ப்ராப்ளம். அக்ரீட் ஃபார்வர்ட் ரேட்ல டிரான்சாக்ஷன் நடக்கும். இம்பார்ட்டன்ட், ஸ்பாட் ரேட் என்ன இருந்தாலும் மேட்டர் இல்லை. இயர்லி டெலிவரி, டியூ டேட்டுக்கு முன்பே டெலிவரி. அப்போ இயர்லி டெலிவரினா என்னன்னா டியூ டேட்டுக்கு முன்னமே டெலிவரி ஆயிரும். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஃபார்வர்டு கான்ட்ராக்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்போ இயர்லி டெலிவரி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஃபார்வர்டு கான்ட்ராக்ட் அட்ஜஸ்ட் பண்ணணும். டிஃபரன்ஸ் வந்து ஸ்வாப் ஆர் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணலாம். அடுத்து வந்து லேட் டெலிவரி. அதை ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா ஸ்பாட் டெலிவரி அண்டர் த கான்ட்ராக்ட், டெலிவரி ஆன் டியூ டேட், இயர்லி டெலிவரி, லேட் டெலிவரி. அப்ப டியூ டேட்டுக்கு பிறகு டெலிவரி என்ன நடக்கும், பேங்க் பெனால்டி இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணணும், ரேட் அட்ஜஸ்ட் ஆகும். கேன்சலேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட், கான்ட்ராக்ட் கம்ப்ளீட் பண்ணாம கேன்சல் பண்றது. கான்ட்ராக்டை கம்ப்ளீட் பண்ணாம கேன்சல் பண்றது. கேன்சலேஷன் ஆன் டியூ டேட், மெச்சூரிட்டி டேட்ல கேன்சல். அப்ப கேன்சலேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட்னா எப்படிலாம் கேன்சலேஷன் பண்ணலாம்னா கேன்சலேஷன் ஆன் டியூ டேட், டியூ டேட் அன்னைக்கு நீங்க கேன்சல் பண்ணலாம், அல்லது இயர்லி கேன்சலேஷன் பிஃபோர் டியூ டேட், அல்லது லேட் கேன்சல் ஆஃப்டர் த டியூ டேட் கேன்சல்ஸ். இம்பார்ட்டன்ட், பேங்க் ஸ்பாட் ரேட் யூஸ் பண்ணி தான் லாஸ் ஆர் கெயினை கால்குலேட் பண்ணணும். கஸ்டமருக்கு லாஸ் அல்லது கெயின் ரெண்டுமே கூட வரலாம். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் அப்படின்னா கான்ட்ராக்ட் பீரியட் எக்ஸ்டெண்ட் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்டென்ஷன் ஆன் டியூ டேட், டியூ டேட் எக்ஸ்டென்ஷன் பண்ணது, இயர்லி எக்ஸ்டென்ஷன், லேட் எக்ஸ்டென்ஷன். என்ன நடக்கும், ஓல்டு கான்ட்ராக்ட் கேன்சல் பண்ணி நியூ ஃபார்வர்டு கான்ட்ராக்டை புக் பண்ணுவாங்க. டிஃபரன்ஸ் கஸ்டமர்ஸ் பே ஆர் ரிசீவ்ஸ். ஸோ 3 வேர்ட்ஸ் மட்டும் நினைச்சிருக்கேன், டெலிவரி, கேன்சலேஷன், எக்ஸ்டென்ஷன்ஸ். அப்போ ஈஸி கம்பேரிசன் சுச்சுவேஷன் பாருங்க, டெலிவரி, கேன்சலேஷன், எக்ஸ்டென்ஷன். டெலிவரினா ஆக்சுவல் செட்டில்மெண்ட், கேன்சலேஷனா கான்ட்ராக்ட் க்ளோஸ் வித்தவுட் டெலிவரி, எக்ஸ்டென்ஷனா டைம் வந்து எக்ஸ்டென்ஸ் பண்ணி கேட்குறீங்க. அப்போ ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் மே ரிசல்ட் இன் டெலிவரி, கேன்சலேஷன் ஆர் எக்ஸ்டென்ஷன்ஸ், ஈச் ஆஃப் விச் மே அக்கர் ஆன் டியூ டேட், பிஃபோர் ஆர் ஆஃப்டர் டியூ டேட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இது ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுட்டாவே நம்ம ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் கான்செப்ட். ஸோ கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்டிங். ஃபார்வர்டு கான்ட்ராக்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சு